ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்ட். அனைவரும் நலமா? கொண்டக்கடலை போட்ட பந்தியான செய்ய போறேன். இது மட்டன்ல செஞ்சா சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடுனதும் பட்டை 3 துண்டு, கிராம்பு 4 துண்டு சேர்த்து பொரிய விடுறேன். சீரகம் பொரிஞ்சதும் வெந்தயம் பொரிய விடுறேன். கறியை விடாம பார்த்துக்கணும். ஸ்லைஸா கட் பண்ண 3 பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கறேன். கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். ஓவர் நைட் ஊற வச்சா 2 விசில் விட்டா போதும். கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சோம்னா 3 அல்லது 4 விசில் விடலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமா ஆனதும் 3லேருந்து 4 தக்காளி பழம், பெரிய பழமா பழுத்த பழம் தக்காளி பழத்தை கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதோடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். தக்காளி மசியணும்னு அவசியம் இல்லை, விசில் தான் விட போகிறோம். கொண்டக்கடலையை தண்ணி வடித்து சேர்த்துக்கணும். மட்டன் சேர்க்கிறதா இருந்தால் இப்போவே சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலைக்கு பதிலாக கொண்டக்கடலையை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும், நிறையா சேர்க்கக்கூடாது. கல் உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் சூடேறினதும் கத்திரிக்காய் தாளிக்கிறேன். கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் புளி சேர்க்கறதுனால கொஞ்சம் குளிர்ச்சிக்காக சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுமே 1 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1 தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ண கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ மசாலா எல்லா பக்கமும் பட்டதும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறி வந்த புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா காயை வேக விடுறேன். காய் நல்லா வெந்து வந்ததும் வறுத்து அரைச்ச அரிசி மாவு, பொரி அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்து கலந்து கொடுத்துட்டு அந்த கத்திரிக்காயை விசில் அடங்கின பந்தியானத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நம்ம செய்யலைன்னா 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தாளிக்கும் போதே பந்தியானத்தில் தாளிச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் ரெடி. மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பந்தியானத்துக்கு வறுத்தரைச்ச அரிசி மாவு, அது இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த ஆணத்தில் டைலூட் பண்ணிக்கணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்தபடி நம்ம முன்னாடியே காரம் உப்புலாம் சேர்த்துருக்கணும். இப்போ நல்லா வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நொரக்கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணா போதும். கொதிக்க விடக்கூடாது. நொரக்கட்டி வந்த உடனேயே மல்லித்தூளை தூவி இறக்கி சர்வ் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். மட்டனில் செஞ்சாலும் கொண்டக்கடலையில் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இதுக்கு வேக வச்ச முட்டையும் அப்பளமும் தான் பெஸ்ட் காம்பினேஷன். இது எங்கள் ஹோம் டவுனோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஆணம் தாராளமாக தான் ஊற்றி சாப்பிட்ணும். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதும் அந்த மீதி இருக்கிற ஆணத்தில் அப்பளத்தை பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.